அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சோதனைகள் ஏற்படுவதற்கு உண்டான காரணங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சமுதாயம் மறுமையில் அல்லாஹுவினால் அருள் செய்யப்படும், கிருபை செய்யப்படும். மறுமையில் நிரந்தர வேதனையை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அதற்கு பதிலாக இந்த உலகில் 3 வித சோதனைகளை கொடுக்கலாம். ஒன்று, குழப்பங்கள் ஏற்படுதல். இரண்டாவது, நிலநடுக்கங்கள் ஏற்படுதல். மூன்றாவது, அதிகமாக மனிதர்கள் கொல்லப்படுதல். இந்த செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே 4278 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை நடைபெற்ற பூகம்பங்களில் அதிகம் உயிர் இழந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அநியாயமாக கொல்லப்பட்ட வீர தியாகிகள் பட்டியலிலேயும் இஸ்லாமியர்கள் அதிகம் இடம்பெற்றுள்ளனர். அதற்கு காரணம், இஸ்லாமியர்கள் செய்கின்ற பாவங்களுக்காக மறு உலகில் கொடுக்கப்படுகின்ற கடினமான சோதனைகளை விட்டு பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தும் இந்த உலகின் சோதனைகள்தான் என்று நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்கள் சகோதரர்கள் மீது போர் தொடுக்க உங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வார்கள் இஸ்லாமியர்கள். ஆகவே ரோமர்கள் முஸ்லிம்கள் மீது போர் தொடுப்பார்கள். அப்போது முஸ்லிம்கள் 3இல் ஒரு பகுதியினர் தோற்று வெருண்டோடுவார்கள். அவர்களை அல்லாஹ் ஒருபோது மன்னிக்க மாட்டான். யுத்த களத்திலே புறமுதுகு காட்டி ஓடுகின்றவர்கள், வெருண்டோடுகின்றவர்களை அல்லாஹ் மன்னிப்பது இல்லை. அவர்களில் 3இல் ஒரு பகுதியினர் கொல்லப்படுவார்கள். அல்லாஹ்விடம் மிகச்சிறந்த உயிர் தியாகிகளாக அவர்கள் ஏற்றம் பெறுவார்கள். 3இல் ஒரு பகுதியினர் ரோமர்களை வெற்றி கொள்வார்கள். அவர்கள் அதன் பின்னர் ஒருபோதும் சோதனைக்குள்ளாக்கப்பட மாட்டார்கள். இப்படி பல நாடுகளை அவர்கள் வெற்றி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்களிடையே ஷைத்தான், நீங்கள் புறப்பட்டு வந்த பின் உங்கள் குடும்பத்தாரிடையே மசீஹு தஜ்ஜால் வந்துவிட்டான் என்று குரல் எழுப்புவான். உடனே அவர்கள் தம் குடும்பத்தாரை நோக்கி புறப்பட்டு செல்வார்கள். ஆனால் அது பொய்யான செய்தியாக இருக்கும். அவர்கள் ஷாம் சிரியாவுக்கு வரும்போது மசீஹ் தஜ்ஜால் புறப்படுவான். இந்நிலையில் அவர்கள் போருக்காக ஆயத்தமாகி அணிகளை சீர் செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையை நிலைநாட்டப்படுகின்ற அந்த வாசகங்கள் சொல்லப்படும். அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புதல்வர் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானிலே இருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு தலைமை ஏற்பார்கள். அவரை அல்லாஹுவின் விரோதி தஜ்ஜால் காணும்போது தண்ணீரில் உப்பு கரைவதை போன்று கரைந்து போய்விடுவான். அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டால் கூட அவன் தானாக கரைந்து அழிந்து போய்விடுவான். ஆயினும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தால் அவனை அல்லாஹ் அழிப்பான். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஈட்டி முனையில் படிந்திருக்கக்கூடிய அவனது இரத்தத்தை மக்களுக்கு காட்டுவார்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 5553 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி சோதனைகள் குறித்து உண்டான விழிப்புணர்வு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் தூய்மையான நேர்மையான வாழ்வியலை வாழுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.